ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாமை அரிசியில் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் சாமை அரிசி எடுத்திருக்கேன். அதை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சாமை அரிசியில் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. நார்ச்சத்தெல்லாம் இதில் நிறைய இருக்குது. பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். இதில் 1 கப் அரிசி எடுத்துருக்கோம். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கஞ்சி நம்மளுக்கு தண்ணியாக இருக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5லிருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5லிருந்து 6 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துக்கலாம். சாமை அரிசி ரத்த சோகை வராமல் பாதுகாக்கும். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரவோ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5லிருந்து 6 விசில் வரட்டும். நல்லா குழஞ்சு. ரெகுலராக சாமை அரிசி எடுத்துக்கிட்டா மலச்சிக்கல் வராது. இப்போ விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக தான் இருக்குது. இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கஞ்சி பதத்துக்கு எடுத்துக்கலாம், நம்ம குடிக்கிற மாதிரி. அவ்வளோதான், சாமை அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு காம்பினேஷனாக ஊறுகாய், ஏதாவது பொரிச்ச காய்கறிகள் இல்லைன்னா ஆம்லேட் இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.